நானி மேடம் என்ன பண்றீங்க? இன்னைக்கு குரு பூர்ணிமா, அதனால அபிஷேகம் பண்றேன். அபிஷேகம் பண்றீங்களா? ஆமா. ஓ. ஸோ இன்னைக்கு வியாழக்கிழமை வேற, பௌர்ணமி வேற. சரி. ஸோ அதனால அவருக்கு அபிஷேகம் பண்ணணும்ல. ஸோ இந்த அபிஷேகம் குரு பூர்ணிமைன்னா என்ன? ஆக்சுவலி குருவாரம் சொல்லுவாங்க வியாழக்கிழமைய. சரி. ஹிந்தியில வந்து குருவார்பாங்க. குருவார். ஆமா. ஸோ அந்த பூர்ணிமான்றது நம்ம பௌர்ணமியை ஹிந்தியில பூர்ணிமான்னு சொல்லுவாங்க. ஓ, பௌர்ணமி பூர்ணிமா. ஸோ குரு பூர்ணிமான்றது குருன்றது குருவார் பூர்ணிமா ஹிந்தியில. ஆமா, குரு பூர்ணிமான்னு சொல்லுவாங்க. ஓ. அது என்னன்னா நம்ம வந்து இந்த குருவை என்னைக்கு கும்பிடுவோம், நம்ம சாமி கும்பிடுவோம் தட்சிணாமூர்த்திய சொல்றேன், குரு பகவான. ஆமா, வியாழக்கிழமை தான் நம்ம குருவா, இது நமக்கு குருவா நம்ம ஆத்மாத்மா ஏத்துக்கிட்டவங்க தான் நம்ம சாமி கும்பிடுவோம். சித்தர்கள்ல இந்த மாதிரி வியாழக்கிழமை முருகனை கும்பிட்டாலே ரொம்ப விசேஷம். திருச்செந்தூர்ல வியாழக்கிழமை தான் கூட்டமே ஏறும், ஏன்னா அது குருஸ்தலன்றனால. ஆமா, அது குருஸ்தலம். வியாழக்கிழமை நம்ம மானசீகமா யார குருவா ஏத்துக்கிறோமோ அவங்கள நம்ம வழிபட்டு வந்தா ரொம்ப நல்லது. அதாவது அப்ப இன்னைக்கு இந்த வியாழக்கிழமை வர பௌர்ணமின்றதுனால திருச்செந்தூர்ல கூட்டம் நிறையவே இருக்கும். அது இப்பதான் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு. ஸோ எக்குத்தப்பான கூட்டம் இருக்கும். அதே மாதிரி குருன்றது இந்த சித்தர்களை வந்து வியாழக்கிழமை கும்பிடுறது ரொம்ப விசேஷம். அதனாலதான் சாய்பாபாவுக்கும் வியாழக்கிழமை. ஓ, இவரு சித்தரா? இவர் வாழ்ந்தவர், நம்ம இந்த பூலோகத்துல வாழ்ந்து இறந்தவர். தெரியும், உனக்கு தான் தெரியும். நிறைய அற்புதங்கள் பண்ணிருக்காரு அவர். வந்து நீ அதிகமா வடக்க சுத்திட்டியா, அதனால அவரை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு உனக்கு. ஆமா, அவர் வந்து எப்படின்னா பயங்கர, நம்ம மனசார வேண்டிக்கிட்டோம்னா அவ்வளவு அழகா நம்மளுக்கு எல்லாமே பண்ணுவார். எல்லாரும் என்ன 2 தடவை வேண்டுவாங்க, 3 தடவை வேண்டுவாங்க, சாமி நமக்கு எதுவுமே செய்யலையேன்னு கோவம் தான் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொடுத்துட்டு அது கடவுள் கிடையாதுல்ல. நல்லா இருக்கே. ஆமா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். அதாவது ஒரு சின்ன பிள்ளை ஒரு சாக்லேட் கேக்குதுன்னா உடனே அதை அழுகி நிப்பாட்டுறதுக்கு கொடுப்போம். சாக்லேட் ஓயாம கொடுத்தா சுத்தப்பல் வரும், அதுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும், இதெல்லாம் யோசிச்சு அம்மான்றவ தரமாட்டா, மித்தவங்க தருவாங்க. அம்மா வந்து வீட்டுல அதுக்குரிய எந்த ரெமிடிஸ் என்ன அதைத்தான் பண்ணி தரணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு நினைப்பாங்க. பட் வந்து மித்தவங்க தான் வாங்கி தருவாங்க. அதே மாதிரிதான் கடவுள் நம்மளுக்கு எது நல்லதோ அதான் செய்வார். அந்த மாதிரி கேட்டோடனே கொடுத்துட்டா அது கடவுள் கிடையாது. ஸோ நமக்கு எப்ப நல்லது, நம்ம அதுல கான்ஃபிடென்ட்டா இருக்கோமா திரும்ப திரும்ப அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நிறைய அந்த மாதிரி இருக்கு. ஆமா, நம்ம ஒரு தடவை கேட்போம், இன்னொரு தடவை வேற ஒண்ணு கேட்போம். ஆமா, சின்ன வயசுல இருந்து நீங்க கேட்டீங்கனாலே என்ன எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் டாக்டர் ஆகணும்பாங்க, அப்புறம் வக்கீல் ஆகணும்பாங்க, அப்புறம் டீச்சர் ஆகணும்வாங்க. அந்த ஒரு ஸ்டேஜ் மாற மாற நம்ம என்ன ஆகும்னு நம்மளுக்கே தெரியாம எல்லாத்தையும் வளருவோம். ஆமா, கேட்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரே ஆளு டாக்டராகவும் இன்ஜினியராகவும் கலெக்டராகவும் மந்திரியாகவும் கஷ்டம்தான். நான்லாம் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கலெக்டர் ஆகணுங்க, அப்புறம் சிபிசிஐடி, அப்புறம் கிரைம்ல வேலை பார்க்கணும், இப்படி நிறைய யோசிச்சிருக்கேன். வேணாம்மா. நீ பாட்டுக்கு உன் விருப்பத்துக்கு பக்கத்துல ஒரு கோயிலை கட்டிக்கிட்டு நீயா சாமியை கும்பிடுற, இந்த மந்திரங்கள்லாம் தெரியுமா உனக்கு? ஏன் தெரியும். சரி, இப்ப இந்த வாழ்ந்த சித்தருக்கு வந்து அபிஷேகம் பண்ற, இந்த அபிஷேகம் பண்ணும்போது என்ன சொல்லுவ? நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டே பண்ணேன். இப்ப நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க, இருந்தாலும் மனசுக்குள்ள அவர்கிட்ட பேசிட்டு இருக்க. இவருக்கு என்ன, ஓம் சாய் நமோ நமோ, சாய் நமோ நமோ, ஜெய ஜெய சாய் நமோ நமோ, சத்குரு சாய் நமோ நமோ. கேட்டிருக்கேன். இது சொன்னாலே சைக்கிள் ரிக்ஷால வரும்போது கேட்டிருக்கேன். இது சொன்னாலே போதும் அவருக்கு. ஸோ இவருக்கு ராமநாமம் சொன்னாலும் ஓகே தான். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. சரி, இவ்வளவு பக்தியோட பண்ற, பாக்கெட் பால்ல பண்றியே,
நான் பசும்பால் இவருக்காண்டி வாங்கினேன். ம். என்ன பண்ணிட்டு மறந்தாப்புல காய்ச்சிக்கிட்டேன். ஐயோ காய்ச்சிட்டியா? என்ன நினைச்சு காய்ச்சி எனக்கே தெரியல. அவரே பாக்கெட் பால் தான் விரும்புகிறாரு போல. முதல் மஞ்சள், அதுக்கடுத்து பால், இப்போ தயிரா? நான் அலங்காரம் பண்ணிட்டு அப்புறம் கடைசியில் அந்த வீடியோ போடுவோம். அப்படியா? ஆமா, நிறைய நேரம் ஆகும். பரவாயில்ல. சரி, நார்த்ல எல்லாம் போயிருக்கல, அங்கெல்லாம் சாய்பாபா கோயில் இருக்கும்ல, ஸோ அப்படின்றப்ப நீ அங்கேயும் போயிருப்பேல? ஆமா. சீரடி போயிருக்கியா? போயிருக்கேன். இவரை பத்தின கதைகள்லாம் தெரியுமா உனக்கு? தெரியும். அந்த கதைகள் என்னன்னு சொல்லு. இவரோட கதையா? ஆக்சுவலி இவர் வந்து ஒரு பிராமண குலத்துல பிறந்தாரு. அப்படியா? ஆமா. பிறந்து ஒருத்தவங்களுக்கு தத்து கொடுத்துட்டாங்க. முஸ்லீமா வாழ்ந்தாரு. ஓ, பிராமண குலத்துல பிறந்தவரை முஸ்லீமுக்கு தத்து கொடுத்துட்டாங்க. ஆமா, அவங்க கிட்ட வளர்ந்து வந்தாரு. வளர்ந்து வந்தப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து திரும்ப என்ன பண்ணாரு, அவருக்கு ஒரு முக்தி அடைஞ்சு அவர் வனவாசம் மாதிரி போவாங்கல்ல, அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாரு. அதனாலதான் ராமநாமம்னு சொல்றாங்களா? ஆமா. ஸோ அப்படி போக ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ காட்டுக்குள்ள போனாரு. அப்போ ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லை. ஒரு மரத்தடியில உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சவரு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் கண்ணே விழிக்கல. மழை, சரியான மழை பெய்யுது. ஒரு அம்மா மட்டும் வந்து குழந்தை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே நம்மளுக்கு குழந்தை மாதிரிதான். இது ஒரு பெண்ணோட ஒரு இயல்பான ஒரு சுபாவம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு போய் டெய்லி தண்ணி வைக்க, சப்பாத்தி வைக்க, ரொட்டி வைக்க. யாருக்கு? அந்த தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தவருக்கு. ஓ, இவருக்கு. ஸோ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் இடிச்சு மழை பெய்யுது. தான் முந்தானி விரிச்சு இப்படி நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நடஞ்சனோன்னு அவர் முழிச்சு இப்படி அவங்க இது பண்றாங்களே, அம்மான்னு கூப்பிடுவாரு. ஸோ அம்மான்னு கூப்பிட்டாரேன்னு சொல்லி வா அப்படின்னு சொல்லி இவரை மானசீகமா தான் பிள்ளைன்னு நினைச்சு அவங்க வா வையும் சாப்பிடுன்னு அவ்வளோ இதாக இது பண்ணாரு. அப்ப நான் தவத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா இங்க குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சொல்லிட்டே போறாரு. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 18 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்துச்சு. ஆனா இவர் வந்து போய் ஒரு 2 வருஷத்துல குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தைகிட்ட என்ன பண்றாங்க, அண்ணே உனக்கு ஒரு அண்ணன் இருந்தா அப்படி காட்டுக்குள்ள போனேன், உனக்கு ஒரு அண்ணன் இருந்தா காட்டுக்குள்ள போனாலும் அவனோட 18 வயசுல அண்ணனை தேடி காட்டுக்குள்ள போவான். அதெல்லாம் ஒரு மெய் சிலக்கிற மாதிரி இருக்கும். இந்த துவாரகமாயி இதெல்லாம் இருக்கும். சோ இதெல்லாம் பெருசா யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த கதையெல்லாம். அப்படி போறப்ப அவன் ஒரு சிக்கல்ல மாட்டிக்குவான். சிக்கல்ல மாட்டிக்கிட்டோன்னே அண்ணா அப்படின்னு கூப்பிட்டோன்னு இவர் வருவாரு. அலட்ச குரலுக்கு வர்றாரு. வந்து தன் தம்பியை காப்பாத்தி திரும்ப வராரு. வந்துதான் அங்க அப்ப அவருக்கு ஒரு 30-35 வயசு இருக்கும்ல. 18 வயசுல போனாரு. திரும்ப 18 வயசு கழிச்சுன்னா 35-36 வயசு இருக்கும்ல. ஸோ அந்த ஸ்டேஜ்ல ஊருக்கு வந்து எல்லார்கிட்டையும் அங்க என்ன பண்றாரு, நிறைய அற்புதங்கள் நடத்துறாரு. நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து இதுதான் போய் யாசகம் தான் கேட்பாரு. அவருக்கு நீங்க எவ்வளவு பெரிய ட்ரெஸ், லட்சக்கணக்கில் காசு கொடுத்தாலும் அதெல்லாம் அவர் எதிர்பார்க்க மாட்டார். யாசகம் தான் கேட்பாரு. யாசகம் கேட்பாரு. இந்த மாதிரி அங்க இருக்கிற ஏழைங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு. இது சொல்லிக்கிட்டே போலாம்.
சோ அவங்க அம்மா வந்து இவருக்கு இந்த சாப்பாடு கொடுத்தது வச்சது இருக்குல்ல, அந்த தட்டு அவரு அங்க யூஸ் பண்ணது எல்லாமே அங்க துவாரகமாயின்னு ஒண்ணு இருக்கு, அங்க இருக்கு. இவர் இருந்த வேப்ப மரமா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கு, அங்க இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் போனா சீரடியை மட்டும் பார்த்துட்டு வந்துருவோம். ஓகே ஓகே ஓகே. சோ துவாரகமாய் என்னன்னே தெரியாது. அதான் அவர் இருந்த இடம் துவாரகமாய். அது எங்க இருக்கு? ஷீரடி இருக்குல்ல, ஷீரடியில இருந்து அங்க துவாரகமாயின்னு கேட்டாலே அது பக்கத்துல இவர் இருந்த இடம். அதே மாதிரி ஷீரடிக்குள்ள இவரோட ஃப்ரெண்டு முஸ்லீமுக்கும் ஒரு இது இருக்கும், கோயில் மாதிரி அங்க இருக்கும். இவர் கூட இருந்தாங்கல்ல, இவரு ஜீவசமாதி அடைஞ்சு இவரு உள்ள போயிட்டாரு. மூணாவது நாள் இவர் இதானதுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு, ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு, அப்படியே அவரும் இறந்துட்டாரு இவரை நினைச்சு. சோ அவர் சமாதி ஒண்ணு இருக்கு. அவர் பேரு ஐயோ டக்குன்னு கேட்டீங்க, மறந்து. அவர் பேர் நல்ல பேரு, மறந்துட்டேன். நல்ல பேர்லாம் நம்ம மறந்துடுவோம். சோ இவரை கும்பிடுறதுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம்னு இல்ல, எல்லாருமே கும்பிடுவாங்க. அப்படியா? ஆமா. அவ்வளவுதான கதை? நிறைய இருக்குங்க, சொல்லிக்கிட்டே போலாங்க. அவர் நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு. இது தண்ணியில தீபம் ஏத்துனதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. தண்ணியில தீபத்தை ஏத்தி காட்டு, தீபம் ஏத்தணும் அப்படின்னு போய் கடைகள் எல்லாம் போய் கேட்டிருப்பாரு, எண்ணெய்க்கு காசு கொடுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த தண்ணி இதுல ஏத்து, அதுல எரியுமா தீபம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போலாம். அற்புதங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. பரவாயில்ல. இவருக்கே அந்த பக்கரி பாப்பான்றாங்க. இவர் முஸ்லீமா இருந்தனால, முஸ்லீமா வாழ்ந்தாருல, அதனால பக்ரி. பக்ரினா யாசகம் கேட்கறவரை பக்ரின்னு சொல்லுவாங்க ஹிந்தில. ஓ, உங்களுக்கு ஹிந்தில வந்து இப்ப நம்ம தமிழ்ல ஒரு வார்த்தைகள் இருக்கும்ல, யாசகம் கேட்கறவங்களை என்ன சொல்லுவோம் தமிழ்ல, அந்த மாதிரி ஹிந்தில அதுக்குரிய வார்த்தை தான் அது பக்ரின்றது. அதாவது ஒரு ஏழை, அவனுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்றத பக்ரின்னு சொல்லுவாங்க. அதையுமே அவர் வந்து அடைமொழி, அதாவது அடை பேரா புனை பேரா இது பண்ணி அதை வந்து பெருசாக்கிட்டார்ல. ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் அவர். ஏளனமா இருக்க ஒரு வார்த்தையை அடையாளமா மாத்திக்கிட்டாரு. ஆமா, எனக்கு சொல்ல தெரியல. இந்த ஒரு இப்ப நம்ம யார சொல்லலாம், இவர் வந்து இந்த பிச்சைக்காரன் ஒரு படத்தை எடுத்தாரு, அத வந்து வேற லெவல்ல கொண்டு போனாப்ல இல்ல. நம்ம அவர் பேர் என்ன, ஐயோ டைரக்டரா மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி, அவர் அதே மாதிரிதான். மறுபடியும் ஒரு எடுத்துக்காட்டுன்னு வந்தாலும் சினிமாக்குள்ளதான் போக வேண்டியதா இருக்கு. ஆமா, அப்பதான மக்களுக்கு ஈஸியா புரியுது, இல்லாட்டி புரியாது. சரி, அப்ப அலங்காரம் பண்ணுங்க. ஆமா, அலங்காரம்லாம் முடிஞ்சு. ஆமா, மந்திரங்களும் மனசுக்குள்ளே தானா? ஆமா. வெளியே சொன்னா என்ன மந்திரம் எங்களுக்கும் தெரியும். மனசுக்குள்ளே தான் சொல்லிப்பேன். மானசீக குருன்றதுனால மனசுக்குள்ளே சொல்றியா? ஆமா. இவருக்கு நான் இன்னைக்கு என்ன பிரசாதம் வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன வச்சிருக்க? கல்கண்டு சாதம். கல்கண்டு சாதம். என்ன, நான் எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிப்பேன். அவ்வளவுதான், எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுல என்னையும் கொஞ்சம் கவனி அப்படின்னு வேண்டிப்பேன்.
நீ தான் சொன்ன ம். நம்ம கேட்குறதெல்லாம் சாமி கொடுத்துறாதுன்னு. எல்லாரும் நல்லா ஓ இருக்கணும், தனக்குன்னு கேட்டால் தான் கொடுக்காதோ? எல்லாரும் நல்லா இருக்கணும், என்னையும் கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொன்னேன். அப்படியா? எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கல. கேட்கல. நான் கேட்டிருந்தேன்னா இந்நேரம் எனக்கு குழந்தை பிறந்திருக்கும். ஓ எனக்கு குழந்தைய கூட நான் கேட்கவே இல்லை. என்ன அவருக்கு தெரியும் எனக்கு என்ன பண்ணணும். ம். சாய்ராம். சாய்ராம். என்ன பண்ண மூஞ்சி பார்த்துட முடியும்? அவர் கூட்டி விடுறேன். ஆ அவர் கூட்டி விட்டுட்டு நான் சாமி கும்பிட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஊட்டி விடுவேன். ம் போங்க. இந்தா காத்துக்கிட்டு இருக்காங்க பாரு உனக்காகவே. தங்கப்புல சாமி பிரசாதம் துப்பாம சாப்பிடணும். துப்பாம சாப்பிடு. சாப்பிட்றா, அவனுக்கு பிடிக்கல. இந்தா நீ சாப்பிடு. குட் பாய். இந்தா இந்தா. வசதியா இருக்குல்ல, வீட்டு பக்கத்துலேயே கோயிலை கட்டி. ஆமா, எங்கேயும் போக தேவையில்லை. நல்லா தானடா இருக்கு. ஏன்டா சாப்பிட மாட்டேன்னா நீ?